Hello viewers, welcome to Georgie Talks. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா வெளிவந்திருக்கிற அதோ முகம் தான். இந்த படத்தை இயக்கியிருக்கிற ஒரு சுனில் தேவ். இந்த படத்துல மாட்டிங்கிற கதாபாத்திரத்துல அஸ்விசிதா நடிச்சிருக்காங்க. லீலாங்கிற கதாபாத்திரத்துல சைத்தன்ய பிரதாப் நடிச்சிருக்காங்க. இது போக அருண் பாண்டியன், ஆனந்த் நாக், சரித்திரன் மற்றும் சிலர் நடிச்சிருக்காங்க. வாங்க இந்த படத்தோட கதை என்னங்கிறத பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்ப கட்சியிலேயே தன்னோட மனைவியை சர்ப்ரைஸ் பண்றதா சொல்லி பல்ப் வாங்கிறாரு படத்துடைய ஹீரோ மார்ட்டின். இவர் வந்துட்டு ஊட்டியில ஒரு டீ எஸ்டேட்ல வேலை செய்யறாரு. அந்த டீ எஸ்டேட் வந்துட்டு இவர் ஃப்ரெண்டோட தான், அதனால இவர் தான் அங்க பாத்துக்கிறாரு. அங்க ஒரு பையன்கிட்ட உங்க கேர்ள் ஃப்ரெண்டை நீ என்னைக்காவது யூனிக்கான வேலை சர்ப்ரைஸ் பண்ணிருக்கேன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையனும் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு ஹிடன் ஆப்பை வந்துட்டு சொல்றாரு. அந்த ஹிடன் ஆப் மூலியமா வந்துட்டு தன் கேர்ள் ஃப்ரெண்டோட கியூட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவளுக்கே தெரியாம நான் அதை டவுன்லோட் பண்ணி வீடியோவா அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல. ஸோ அதே மாதிரியே நம்ம ஹீரோ வந்துட்டு ட்ரை பண்ணுவோங்கிறதுனால அவர் மனைவியோட மொபைலில் வந்துட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறாரு. அது வந்துட்டு ஆஃபீஸில் வந்து லேப்டாப் மூலியமாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோவில் தம் மனைவி வேற யார் கூடயும் பேசிட்டு இருக்கிறத வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம இல்லாத சமயத்தில் ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சு டவுட் ஆகுறாரு. இது போக ஒரு கட்டத்தில் அந்த மர்ம நபர் வந்துட்டு உன் புருஷனை கொன்று அப்பதான் நம்ம நிம்மதியா வாழ முடியுங்கிறத சொல்றாரு. இதை கேட்டு ஷாக் ஆகிற நம்ம ஹீரோ தன்னுடைய மனைவியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஃபாலோ பண்ணி போகும்போது ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஷூட் அவுட் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த ஷூட் அவுட்ல இவர் தற்செயலா மாட்டிக்கிறாரு. அதுல இருந்து எப்படி தப்பிச்சாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சி என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்துட்டு நல்லா சூப்பராக ட்விஸ்டன்டானா வந்துட்டு சொல்லியிருக்க ட்ரை பண்ணியிருக்காரு நம்ம படத்தோடைய டைரக்டர் சுனில் தேவ். அவங்களுக்கு ஒரு பாராட்ட சொல்லிக்கலாம். இந்த படத்தை ஸ்டார்டிங் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி தான் போச்சு. ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் பார்த்து தான் வந்து ஓகே இந்த படத்தை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்தில் மைனஸ் எல்லாம் இருக்கு, நிறைய மைனஸ் இருக்கு. அதில் ஒன்று வந்துட்டு ஆக்டிங்லாம் வந்துட்டு ரொம்ப புவராக இருக்கு. அப்புறம் ஆடியன்ஸுக்கு வந்துட்டு அந்த டைலாக்கா சொல்றது நிறைய இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் போக போக வந்துட்டு அடுத்த படங்கள்ல வந்துட்டு அதெல்லாம் செய்யணும்னு நம்மளாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவும் கதையும் பயங்கர ரொம்ப நல்லாவே இருந்தது. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட் எல்லாம் ரொம்ப சூப்பர், எதிர்பார்க்காத ஒன்று. ஸோ இந்த படத்தை வந்துட்டு சான்ஸ் கிடைச்சா பாருங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்துட்டு பாருங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணும். இது போக வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு நல்ல படங்களே வரதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ நல்ல படங்கள் வந்தால் எவனுமே போய் பார்க்கறது இல்லை. ஸோ இந்த படம்லாம் வந்துட்டு தேட்டரில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, யாருமே பார்க்கல, எந்த யூடியூபர்ஸும் வந்துட்டு இதை பற்றி பேசவே இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது வந்துட்டு இங்கே எப்படி ஒரு நல்ல படங்கள் வரும்? இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள், சின்ன பட்ஜெட் படங்களை வந்துட்டு நம்ம வந்து பார்த்து என்கரேஜ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி நல்ல நிறைய படங்கள் வர ஆரம்பிக்கும். நல்ல சூப்பரான படங்கள்லாம் வந்துட்டு எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதை விட்டுட்டு வந்துட்டு ஸ்டார்டம்மையே பிடிச்சி தொங்கிட்டு இருந்து குப்பைகளையே பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நம்ம தான் வந்துட்டு நம்ம ரசனையை மாற்றிக்கணும், நம்ம தான் பார்க்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி படங்களை எல்லாம். ஸோ கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சா இந்த மாதிரி படங்களை பார்க்க ட்ரை பண்ணுங்க. நம்ம வேற ஒரு படத்தில் சந்திப்போம். until then, bye bye.